டார்க் ரிப்போர்ட். அன்னைக்கு 1995 அவங்க வீட்டில் ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்தாங்க. பொண்ணு படிக்கிறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப துருத்துருன்னு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பேர் தான் இசபெல்லா. வளர்ந்தது ரொம்ப ரிச் ஃபேமிலி இல்ல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா ரொம்பவே ஹாப்பியா வளர்ந்தாங்க. அவங்க 15 வயசு வரை. இவங்க 15 வயசு ஆகும்போது இவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை பிரிஞ்சுட்டாங்க. டிவோர்ஸ் வர போயிட்டு. ஸோ மியூச்சுவலா இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இசபெல்லா ரொம்பவே டிப்ரெஷன்ல போய் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிவோர்ஸ் ஆன இவங்க அம்மா வேற ஒரு ஆளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க 2வது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட போகணுமா அம்மா கிட்ட போகணுமா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இதுக்கு கோர்ட்டுக்கும் போறாங்க. கோர்ட்டுக்கு போய் ஃபைனலா சூஸ் பண்ணது இவங்க அம்மா கிட்ட இருக்கணும் அப்படின்னா. சோ நம்ம இசபெல்லா இந்த 15 வயசுக்கு அப்புறம் இவங்க அம்மா கூட தான் வாழ்றாங்க. இந்த இசபெல்லாக்கு இவங்க அம்மாவோட இவங்க அப்பா மேல ரொம்பவே பாசம். எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா கூட பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருந்த இசபெல்லாக்கு இப்ப புதுசா ஒரு அப்பா வந்தது அவளுக்கு பிடிக்கல. அவங்க அம்மாக்கும் இசபெல்லாக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வரும். ஏன்னா இசபெல்லா எப்பவுமே சொல்லுவா இவங்களுக்கு நம்ம அப்பா கிட்டே பேரலாம் அப்படின்னு சொல்லுவா. இவங்க ஒரிஜினல் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி இசபெல்லாக்கு முன்னாடி இருந்தே மைண்ட்ல ஒரு தாட் தான். ஒரு நாள் இசபெல்லா இவங்க அம்மாவுக்கு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில யூ வில் பே அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புறாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க அம்மா அதை ரொம்பவே பெருசா எடுக்கல. நார்மலா விட்டுட்டாங்க. சரி இவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சோ இப்படி திரும்பி அவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடக்கிறதுனால இவங்க அம்மா அந்த ஒரிஜினல் அப்பா அதாவது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இவகிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைங்க, இவ எப்ப பார்த்தாலும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுனால இசபெல்லாவோட ஃபர்ஸ்ட் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இப்படி பேசுறாங்க, நீ ஃபீல் பண்ணாத, இது நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கார்டனுக்கு கூட்டு போய் கொஞ்சம் காமா பேசுறாங்க. ஆனா இசபெல்லா அதையும் கேட்கறதா இல்லை. அவங்க அப்பா அதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் இசபெல்லா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கா. அதுக்கப்புறம் இசபெல்லாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்ததுனால இது போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த போலீஸ் கிட்ட சொன்னாங்க. போலீஸ் டைரக்டா நம்ம இசபெல்லா வார்ன் பண்றாங்க, இப்படி நீ பேசிட்டே இருந்தா நீ உனக்கு வீடே கிடைக்காது, வீடு இல்லாம நீ ரோட்ல தான் இருக்கணும். ஸோ உங்க அம்மா கூட சேர்ந்து இருக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி இசபெல்லாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 23, 2013 எப்பவும் போல அவங்க அம்மா குளிக்க போறாங்க. இந்த நேரத்துல இவங்க ஹஸ்பண்ட் கீழ் ஃப்ளோர்ல இருக்காங்க. என்னமோ ஒரு சவுண்ட் கேக்குது. திடீர்னு அழுறாங்க, திடீர்னு கத்துறாங்க. அவங்க வைஃப் கத்துற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேட்டோன்னே இவங்க செகண்ட் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பயம் என்னமா அப்படின்னு கேட்டுட்டே மேல நடந்து போறாங்க. போகும்போது என்னாச்சு அப்படின்னு ஓடிதான் போறாரு. போனா அவங்க பாத்ரூமுக்கு வெளியே இவர் நிக்கிறாரு. நிற்கும் போது அந்த பாத்ரூமுக்கு கீழே வைக்கிறது ரத்தமா ஓடுது. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு பயந்து வச்சு பின்னாடி யோசிச்சுருக்காங்க. திடீர்னு அந்த கதை திறந்து நம்ம இசபெல்லா ஒரு பெக்கினி, அதாவது கோவால பீச்சுக்கெல்லாம் போனா ஒரு ஷார்ட் ட்ரெஸ் மாதிரி போடுவாங்க. அதை போட்டுட்டு கையில கத்தி வச்சுட்டு ரொம்பவே கோவத்துல நிற்கிறாங்க. இசபெல்லா மேலேயும் ஃபுல்லா பிளட், அவங்க ஒய்ஃப் மேலேயும் ஃபுல்லா பிளட். அப்படியே பிளட்டோட கத்தி எடுத்துட்டு நார்மலா இசபெல்லா வெளியே வந்துடுறாங்க. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணன்னு தெரியல. உடனே போலீஸ் கூப்பிடுறாங்க. நம்ம இசபெல்லாவும் அப்பவே இறங்கி நடந்து போயிடறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இசபெல்லாவோட அம்மா ஃபுல்லாவே நேக்கடா இருந்தாங்க. ஸோ போலீஸும் சம்பவ இடத்துக்கு வருது. அவங்க அம்மா அடாப்சி பண்ணதுல 79 இடத்துல குத்து காயப்பட்டிருக்காங்க. பேஸ்கெட் பால் வச்சு நல்லாவே அடிச்சிருக்காங்க அப்படின்னு அடாப்சி ரிப்போர்ட்ல வருது. இந்த போலீஸ் இசபெல்லாவோட அப்பாட்ட கேட்கறாங்க, என்ன ஆச்சு, நீங்க ஏதாவது பாத்தீங்களா, அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. இப்போ இசபெல்லாவோட ஸ்டெப் ஃபாதர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அவ எப்படி நடந்து போயிட்டா, நான் இந்த ஷாப்ல இருந்து வெளியே வரல அப்படின்னு அவளை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு கடையில ஆளுங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, இப்படி ஏதாவது ஒரு பொண்ணு கையில கத்தி வச்சுட்டு உடம்புல எல்லாம் பிளட்டா இருந்து போனாலா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கடையில உள்ள ஆளுங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அந்த பொண்ணு சொல்லிச்சு வேற ஒரு பையன் இந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணா, அதனாலதான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கடையில உள்ள ஆளுங்க கிட்ட கேட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கி போட்டு போனா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்ல உள்ள ஆளுங்க இந்த போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க. இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு நம்ம இசபெல்லா முடியெல்லாம் ஷார்ட் ஆக்கி கலர் எல்லாம் அடிச்சு வாக்கிங் ஸ்டைல் வரைக்கும் மாத்திருக்காங்க. அம்மா இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு பொண்ணு வெளியே பார்த்ததா அங்க உள்ள லோக்கல்ல உள்ள சில ஆள்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு டவுட் வருது, இது இசபெல்லாவான்னு. உடனே இசபெல்லா சொல்றா, இல்ல என் பேர் இசபெல்லா இல்ல, என் பேர் வேற அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேரையும் சொல்றான். And you've continued on this crazy ass story that this have nothing to do with this, and that story is not believable. We don't believe. It doesn't have to be believable. It will be proven. ஆனா போலீஸ்க்கு அதை நம்ப முடியல. சோ அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பாக்குறாங்க. அதுல கன்ஃபார்ம் ஆகுது இதுதான் இசபெல்லா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போன வீடியோ தான்
நான் முதல்ல காமிச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம எசபெல்லா வந்து ரொம்பவே கில்ட் எல்லாம் ஆகாத மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இடைக்கு சிரிக்கிறது, இடைக்கு அழுறது, இடைக்கு முறைக்கிறது அப்படின்னு தான் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல தான் நம்ம எலிசபெத் வந்து ஃபுல்லாவே இருந்தாங்க அந்த கோர்ட்டுக்குள்ள. ஸோ அவங்களோட ஜட்ஜு சொல்றாங்க நம்ம வந்து இந்த பொண்ணை வந்து மென்டலி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மென்டலி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்ல வந்து அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களே தானா இமேஜினேட் பண்ணிக்குவாங்க எல்லா விஷயத்தையும். அதாவது ஒண்ணு இருக்குன்னா அது இல்லணும், இல்லாததை இருக்கணும் அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களே இமேஜினேட் பண்ணிக்குவாங்க. அதுதான் இந்த எசபெல்லாக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மாவையே கொலை பண்ணல, இவங்க அம்மா வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போக மாட்டாங்க, தான் கொலை பண்ணது இவங்க அம்மாவே இல்ல வேற ஏதோ ஒரு ஆளை தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே எசபெல்லா நம்பினதாகவும் சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எசபெல்லா வந்து திருப்பி வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நான் வந்து திருப்பி இந்த சொசைட்டி கூட சேர ஆசைப்படுறேன், திருப்பி உங்க கூட எல்லாம் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே இன்டர்வியூல அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அபியூஸ் ஆச்சு இந்த ஒரு ஆளால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு, ஆனா இந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லை. இதையுமே நம்ம இசபெல்லா வந்து இமேஜினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் திருப்பியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ திருப்பியும் நம்ம இசபெல்லாவை வந்து அண்டர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.